கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. நம்மளுக்கு எப்பவுமே இந்த வாசல்ல சின்னதாவது ஒரு கோலம் இருக்கணும். இல்ல அந்த வாசல பார்க்கவே சகிக்காது. காலையில லேசான மழைத்தூறல் இருந்துச்சு. 7 மணிக்கு மேல கோலம் போட்டே ஆகணும்னு அந்த மழை நின்னதுக்கப்புறமா ஒரு கோலம் போட்டு விட்டேன். அப்பதான் பார்க்கவே அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமையல் வேலைக்கு வந்தாச்சு. அதாவது சாட்டர்டேவா இருந்தா என்ன, சண்டேவா இருந்தா நம்மளுக்கு ஆல் டேஸ் ஒர்க்கிங் டேஸ். பழக்கடை வியாபாரி வீட்டில் கூட இவ்வளோ பழம் ஸ்டாக் இருக்குது. நம்ம வீட்டில் எப்போவுமே பழம் ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஹாப்பி தான். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இதில் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துறீங்களா, ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜூஸ் கேட்கும்போது தான் எதுக்குடா இந்த பழம்லாம் வாங்கிட்டு வந்தாங்கிற மாதிரி தோணும். என்ன பண்ணுறது, நம்ம 2 காலையும் கட்டி போட்டு வீட்டோட வீடு அடங்கி உட்காருன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா தானே நம்மளே கொஞ்சம் குழு குழுன்னு வச்சுப்பாங்க. அதனால் இதெல்லாம் செஞ்சு கொடுப்போன்னு செஞ்சிட்ருக்கிறேன். நேற்று க்ளீன் பண்ண வாழைப்பூக்கு இன்றைக்கி ஒரு வேலை கொடுத்தாச்சு. எப்போவுமே வாழைப்பூ கூட்டு தான் செய்வேன் நான், பருப்பு போட்டு. புதுசாக எங்கள் வீட்டில் ஒரு செஃப் ஒருத்தங்க களத்தில் இறங்கியிருக்காங்களா, அவங்க வந்து சொன்னாங்க இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. என்னன்னா, வெங்காயம் தக்காளி போட்டு, தக்காளி வந்து 2 சேர்த்தி போட்டோம்னா அது துவர்ப்பு கார்ப்புலாம் எதுவும் தெரியாதான். அதனால் அவங்களுடைய ஆணைக்கு இணங்க அவங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். அதுவும் தரமாக தான் இருந்துச்சு. தேங்காய் கொஞ்சம் தூக்கலாக போட்டு நல்லா ஒரு டேலி பண்ணிவிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. இந்த சாருக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் அவருக்கு லெமன் சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவரோட வேலையும் முடிச்சிட்டேன். அவர் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறமா தான் ரசம் வச்சேன். அதாவது ரசமே வந்து இறங்கிருச்சு. அப்பயும் இந்த சார் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பாமல் டிவி பார்த்துட்டு இருக்காரு. சார் டைம் ஆகுதுங்க சார், மணி 7:30 ஆகுதுங்க சார், ஆட்டோ வந்துடும் அப்படின்னா அப்பயும் திரும்பி பார்த்துட்டு டிவி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சேர்ந்து தான் சாப்பிடுவோம். காலையில் டைமில் மட்டும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்ன இந்த கீரை தான் கொஞ்சம் கசப்பாக போச்சு. விவசாய கீரையானால கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபுல் மீல்ஸு அடித்து நவுத்திட்டு குட்டியாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு துணி துவைக்கிறதுக்கு வந்தாச்சு. அதாவது எந்த நேரம் வெயில் அடிக்குது, எந்த நேரம் மழை வருதுன்னே தெரியாது. கிளைமேட் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் அது இருக்கும் போதே பயன்படுத்திக்கணும்னு காலையிலே நம்ம வந்து துணி துவைக்கிற வேலையில் களத்தில் இறங்கியாச்சு. வேகமாக எல்லா துணியும் துவைச்சி போட்டாச்சு.